வெற்றி சந்திக்க போகிறது. மாபெரும் வர 2026 சிஎம் சார் ஆகுவது உறுதி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் சேலம் மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் வந்துக்கிறோம். நாங்கள் இந்த கட்சியில் 3 வருஷமா இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக இருந்தோம். நாங்கள் மக்களை இந்த ட்ரிப் நம்ம இங்கே சேலம் மாவட்டத்துக்கே பெருமை சேர்த்த அளவுக்கு எங்கள் விஜய் தளபதி கால் மண்ணை வைக்க போகிறோம். அதேமாதிரி எங்கள் ஆறுபடை முருகன் துணையோட அதே காலடியில் இந்த ட்ரிப்பு மாநாடு நடக்குது. மக்கள் சந்திப்பு கூடிய விரைவில் கூட நடக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நிர்வாகிகள் சந்திப்பு மட்டும்தான் நடக்குது. மக்களே, நீங்கள் யாரும் பார்க்க முடியலன்னு வருத்தத்தில் இருக்காதீங்க. நம்ம அண்ணன் ஒரு தொலைக்காட்சியிலையும் வருவார், சீக்கிரம் மக்களை சந்திப்பார். இந்த 5000 பேருங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஆனால் மீண்டும் தளபதி மக்களை சந்திப்பார். மக்களை வருத்தப்படாதீங்க, நிச்சயம் தளபதி உங்களை பார்ப்பாரு. அது கரூர் சம்பவத்தில் எத்தனை செந்தில் பாலாஜி வேணாலும் இருக்கலாம், இந்த சேலம் மாவட்டத்தில் ஒரு செந்தில் பாலாஜி கூட ஆகாது. இத்தனை கோடி தொண்டர்கள் இருக்கிறனாங்க, ஒன்றும் வந்து பண்ண முடியாது. திமுக சேலத்தோட கோட்டைனாங்க, அந்த கோட்டையில ஓட்டையை போறதுதான் நீங்க எங்க தலைவர் வராரு. இன்னைக்கு வீரபாண்டியர் கோட்டைனாங்க சேலத்துல, தமிழக வெற்றி கழகம் கோட்டை இங்க ஆளும். 2026 விஜய் தான் முதலமைச்சர். நான் காசுக்கார கூட்டங்கண்ணா, பாசத்தாக கூட்டணும். அவரு எங்களுக்காக வராரு, எங்களுக்காக. டிவி ஹீரோ நாங்கத்தான். திமுக போட்டவங்க அதே டைலாக்கை வந்து காப்பி அடிக்கிறாங்க. நம்ம அண்ணன் விஜய் சொல்லியிருப்பாரு, 234 தொகுதியிலுமே என் முகம் தான் வெற்றி வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதையும் காப்படிக்கிறாங்க. மாநாட்டில் போனா ரேம்ப் வாக்க காப்படிக்கிறாங்க, மாலை போட சொல்றாங்க, தை காமிக்கிறாங்க, செல்ஃபி வீடியோ வேற போடுறாங்க. எதுக்குன்னா அப்படி பண்ணணும் சொல்லுங்க? பயப்படுறாங்க எல்லாரும். தளபதியை கண்டா கொஞ்சம் பயப்படுறாங்க. கொள்கை கூட்டங்கிறாங்க. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறவர்கள் என்ன கொள்கை இருக்குது? பெண்களை இழிவுபடுத்தி அரசியல் பண்றதா இவங்க கொள்கை கூட்டமா? எங்களை வந்து கொள்கை இல்லைங்கிறாங்க. இப்ப யாரு கொள்கை இல்லாம சுத்தின்னு இருக்கா சொல்லுங்க? சாட்டை துறைமுகனுக்கு அனுப்புங்க. மக்கள் சந்திப்பா இருந்தது இப்ப நிர்வாகிகள் சந்திப்பா மாத்திருக்காங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க இந்த கவர்மெண்ட். அப்படின்னா பாத்துங்க, இத மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. ஆட்சி மாற்றம் கண்டிப்பா நடக்கும். விசில் சின்னம், வெற்றி சின்னம், தளபதியார் வருக, வெயிட்டிங். இங்க பாருங்க, மறுபடியும் என்ன சொல்றேன்னா, டிஎம்கேக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்க. 1000 ரூபா தரோம், பஸ்ஸுக்கு ஃப்ரீ தரோம். பஸ்ஸுக்கு நாங்க ஒன்னும் பிச்சை எடுக்கலண்ணா. நாங்க ஒன்னும் பிச்சை எடுக்கல, நாங்க சம்பாதிச்சு எங்களுக்கு தெரியும்ண்ணா. நாங்களாம் படிச்ச பட்டதாரிங்க. இவங்க எல்லாமே நான் தற்கூறீங்களா? காலையில் ஒரு திட்டம் அறிவிச்சாரு. 1,31,00,000 பேருக்கு 5000 ரூபா போட்டிருக்காரு. அது இப்பயும் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஞாபகம் வரலையா? இதுக்கு முன்னாடி எவ்வளோ 5000 போட்டிருக்காங்க. எவ்வளோ பொங்கல் வந்திருக்கு? 4.5 வருஷம் அரசியல் ஆட்சியில் இப்போதான் அவருக்கு ஞாபகம் வச்சா? 1,31,1 பேருக்கு 30 கோடி பேருக்கு இப்போதான் அவரு 5000 ரூபா போட்டிருக்குது. காலையில் 5 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணாரு. எதுக்கு? இன்னைக்கு பொதுக்கூட்டம், அதை வந்து மறைமாத்துறதுக்காக பண்ணியிருக்காரு இந்த விஷயத்தை. சிஎஸ்கே ஐபிஎல் இப்போ வந்ததா, விசில் பேன் பண்ணிட்டாங்க. ஏன் சார் பேன் பண்ணணும்? சரி, விசில் இல்லைன்னா என்ன அப்படின்னு கையில் அடிக்க தெரியாது எங்களுக்கு சார். நாங்கள் இதை வந்து அதை பொழுதுபோக்காக பார்க்கணும். எல்லாமே அரசியலாகவே பார்த்தா எப்படி சார்? அரசியலாக பார்த்து தான் இருக்கிற எல்லா மலையும் சுரண்டிட்டு போனாங்க. சேலத்தில் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பனி வந்து இந்த டைம் வரைக்கும் பெய்யாது. இப்போ வந்து கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே போகுது. நாங்கள் இளைஞர்கள் வர காரணம் என்ன? கிளைமேட் சேஞ்சஸ் யாரை பாதிக்குது? நம்மளை தான் பாதிக்குது. அவங்க ஏசி பங்களால நல்லா சொகுசாக தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் தான் கஷ்டப்பட்டு ரோட்டில் ஓடிட்டு இருக்கிறோம். முதல்ல 20,000 சம்பாதிக்கிறது பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. 20,000 5000 ரூபா கணக்கு ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, 5000 ரூபா போட்டிருக்காங்க. எதுக்கு? நீங்களாம் போய் விஜயை பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றதுக்கு 5000 ரூபா போட்டிருக்காங்க. வேற எதுக்காகவும் கிடையாது. இது ஃபுல்லா பாலிடிக்ஸ் தானே. எல்லாமே என்ன சொல்றது, அஃபீஷியலா 5000 பணம் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கு பதிலாக அஃபீஷியலா பெண்கள் கொடுத்துறாங்க. பெண்கள் ஓட்டு எல்லாமே இங்க வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் மாறவே மாறாது. மக்கள் மனசுல அதிருப்தி வந்துருச்சு. அது அவங்களுக்கும் தெரியும். அதனாலதான் மக்கள் இப்ப விஜய் சார் மாதிரி என்ன சொல்றது, அவர் மாதிரி ரேங்க் வாக்கு வருது. ரியல்ல பண்ணதை ரீலா பண்ணிருக்காரு அவரு.